அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. செயற்பாட்டு வினையை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் செயற்பாட்டு வினையை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கந்தன் யாரால் அழைக்கப்பட்டான். இரண்டாவது வினா, முயன்றால் முடியாதது எது? இது எவ்வகை வாக்கியம் என குறிப்பிடுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வினா வாக்கியம். மூன்றாவது வினா, பிரித்து எழுதுக பழமொழி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பழமை கூட்டல் மொழி. நாலாவது வினா, தென்றல் முல்லை இதழ்களின் ஆசிரியர் யார்? தென்றல் முல்லை என்ற இதழ்களின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கண்ணதாசன். ஐந்தாவது வினா, பால் வீதியை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பால் வீதியை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அப்துல் ரஹ்மான். ஆறாவது வினா, கம்பரை புரந்த வள்ளல் யார்? கம்பரை புரந்த வள்ளல் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சடையப்ப வள்ளல். ஏழாவது வினா, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மு வரதராசனார். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் மு வரதராசனார். எட்டாவது வினா, உலகின் மிக சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, போரும் அமைதியும். ஒன்பதாவது வினா, சீட்டுக்கவி என்ற பாடலை எழுதியவர் யார்? சீட்டுக்கவி என்ற பாடலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். பத்தாவது வினா, சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மௌனி. 11வது வினா, ஆழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வினைத்தொகை. ஆழ்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. 12வது வினா, சுவாமி வேதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர்? ஒரு முக்கியமான வினா. சுவாமி வேதாச்சலம் என்பது யாருடைய இயற்பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மறைமலை அடிகள். 13வது வினா, சூரிய நாராயண சாஸ்திரிகள் என்பது யாருடைய இயற்பெயர்? சூரிய நாராயண சாஸ்திரி என்பது யாருடைய இயற்பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பரிதிமாற் கலைஞர். 14வது வினா, திருவிக இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் தலைப்பில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 430. 15வது வினா, தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஜி.யு. போப். தமிழ் செய்யுட்கலம்பகம் ஜி.யு. போப். 16வது வினா, வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வலப்பக்க சுவரில் எழுதாது என்பதுதான் சரியான விடை. 17வது வினா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று பாடியவர் யார்? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர். 18வது வினா, சரியான பொருளை தேர்வு செய்க. அரவம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பாம்பு. அரவம் என்பதன் பொருள் பாம்பு. 19வது வினா, தாயுமானவர் எந்த மன்னரிடம் பணிபுரிந்தார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர். 21வது வினா மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மயில் அகவும் என்பது சரியான விடை. 21வது வினா கீழ்கண்டவற்றுள் அழிவு என்பதன் எதிர்ச்சொல் தருக. அழிவு என்பதன் எதிர்ச்சொல் தருக. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆக்கம். 22வது வினா சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அனுமன். சிறிய திருவடி அனுமன். 23வது வினா உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர். 24வது வினா முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இதில் எதிகை சொற்களை தேர்ந்தெடுக்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முயற்சி முயற்றின்மை இதுதான் எதிகை சொற்கள். 25வது வினா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சங்கு சாலை சிறகு சீற்றம் சுற்றம். அடுத்தது மலையபிடி கலாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? மலையபிடி கலாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கூத்தராற்றுப்படை. 27வது வினா பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கண்ணகனார். 28வது வினா பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாட்டு. 29வது வினா நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அகநானூறு. 30வது வினா அவல் என்பதன் பொருள் என்ன? ஒரு முக்கியமான வினா. அவல் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பள்ளம். அவல் என்பதன் பொருள் பள்ளம். 31வது வினா ஒரு ஈ என்பதன் இலக்கண குறிப்பு வரைக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சொல்லிசை அளபடை. ஒரு ஈ என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. 32வது வினா பொருந்தாத இணையை தேர்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணையை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சலவர் நல்லவர் என்பது தவறான இணை. அப்ப பிணினா நோய் கலரும்னா பேசும் மயரின மயக்கம் இந்த மூன்றும் சரியானது. 33வது வினா மார்கழி என்பதன் பெயர் சொல்லின் வகை அறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காலப்பெயர். மார்கழினா காலப்பெயர். 34வது வினா மலைக்கானா பயிர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாடுதல். மலைக்கானா பயிர் போலனா வாடுதல். 35வது வினா திருக்குறளில் பொருட்பால் எந்த வாழ்வினை சுட்டி காட்டுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சமுதாய வாழ்க்கை. 36வது வினா திருப்பாவை காட்டும் மக்கள் வாழ்க்கை எந்த நில வாழ்க்கை? திருப்பாவை காட்டும் மக்கள் வாழ்க்கை எந்த நில வாழ்க்கை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மருதம். 37வது வினா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரபாடி என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆண்டாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரபாடி என்று பாடியவர் ஆண்டாள். 38வது வினா தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் ஆகும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குற்றியல் உகரம். 39வது வினா
வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு மற்றும் தகுதி வழக்கு. 40வது வினா ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் என்ன வினா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குழல் வினா. 41வது வினா விடை எத்தனை வகைப்படும்? ஒரு முக்கியமான வினா. விடை எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 8 வகைப்படும். விடை 8 வகைப்படும். வினா 6 வகைப்படும். 42வது வினா நிறைக்கவர்தல் எவ்வகை திணை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெட்சி திணை. நிறைக்கவர்தல் வெட்சி திணை. 43வது வினா மலர்விழி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஒரு முக்கியமான வினா. மலர்விழி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஓமை தொகை. மலர்விழி என்பதன் இலக்கண குறிப்பு ஓமை தொகை. 44வது வினா ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தலை. 45வது வினா விழியால் பேசினால் இது எவ்வகை தொடர்? விழியால் பேசினால் என்பது எவ்வகை தொடர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகாநிலை தொடர். விழியால் பேசினால் என்பது வேற்றுமை தொகாநிலை தொடர். 46வது வினா பனைமரம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பனைமரம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரு பெயரோட்டு பண்பு தொகை. பனைமரம் என்பது இரு பெயரோட்டு பண்பு தொகை. 47வது வினா டின் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கூச்சல். 48வது வினா கீழ்கண்டவற்றுள் மரபு பிழையை நீக்குக. கீழ்கண்டவற்றுள் மரபு பிழையை நீக்குக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மாவடு. 49வது வினா கல் என்பதன் வினையாளனின் பெயரை தேர்க. கல் என்பதன் வினையாளனின் பெயரை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கற்பவன். கடைசி வினா ஜெராக்ஸ் என்பதன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நகலகம். ஜெராக்ஸ்னா நகலகம். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.